ஆல் டைம் 3 இந்தியன் ரைட் ஹேண்ட் பவர் ஹிட்டர்ஸ் லிஸ்ட்டில் வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேரில் வந்து 2 பேர் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. இன்னும் ஒருத்தர் தான் இருக்கார். அந்த ஒருத்தர் வேறு யாரும் இல்லை, நம்ம சஞ்சு சாம்சன் தான். சஞ்சு சாம்சன் அப்படின்னு சொன்னாலே வந்து அதாவது எப்படி சொல்கிறது, இப்படி ஒருத்தர் இருக்காயா, இவனை யூஸ் பண்ணுங்கயான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் வந்து இப்போ சான்சஸ் கொடுத்துட்ருக்காங்க. T20யில் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா 3 செஞ்சுரி அடிச்சிருந்தார். ஸோ அதாவது 2024 சீசனில் வந்து 3 செஞ்சுரி அடிச்சிருந்தார் ஒரே வருஷத்தில். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஃபஸ்ட் இந்தியன் பேட்டர் பண்ண வேண்டிய வேலையை அவர் பண்ணிட்டார். ஸோ இப்போது வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ரொம்பவே பேட் ஸ்டார்ட்டாக இருக்குது சஞ்சு சாம்சனுக்கு. ஏன்னா வந்து 4 T20 முடிஞ்சிடுச்சு. ஒன்றுத்தில் டக்கு, மற்ற 2த்தில் வந்து சிங்கிள் டிஜிட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒரே ஒரு 24, அதாவது 4th T20யில் வந்து 24 ரன் அடித்து வச்சுருக்காரு. ஸோ இந்தமாதிரி ஃபார்ம் அவுட்டில் இருக்கார் சஞ்சு சாம்சன். ஸோ அவர் வந்து திருப்பி ஒரு கிரேட் கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னா அவர் பண்ண வேண்டியது 2 விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஃபுட் ஒர்க்கு, 2வது டைமிங். இது 2த்தையும் கரெக்டாக மீட் பண்ண போகிறோம். இது வந்து பேஸ் போலாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்பின்னராக இருந்தாலும் சரி. ஸ்பின்னர் வந்து சில டைமில் ட்விஸ்ட்டு வைப்பாங்க. அந்த ட்விஸ்டெல்லாம் மேனேஜ் பண்ணி வெளியே வரணும். அவர் வந்துடுவாருன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஃபாஸ்ட் போலரை வந்து ஃபுட் ஒர்க், அதாவது டவுன் தி ட்ராக் இறங்கி அடிக்கணுங்க சஞ்சு சாம்சன்லாம். ஏன்னா அவர்லாம் ஹார்ட் ஹிட்டர் ஆஃப் கிரிக்கெட் பால். ஸோ அவர் வந்து என்னென்னா இறங்கி பேட்டில் மிடில் ஆஃப் தி பேட் வாங்கிட்டாருன்னா அந்த பால் டெஃபினட்டாக வெளியே போயிடும். 100% கான்ஃபிடென்ட் இருக்குது எனக்கு. அந்த கான்ஃபிடென்ட் அவருக்கும் இருக்கும். பட் வந்து சில டைமில் வந்து டைமிங்னால வந்து எட்ஜ் வாங்கி கீப்பரோ இல்லைனா வந்து ஃபீல்டர்ஸ் யாராவது வந்து பிடிச்சிடுறாங்க. டீப் ஃபைன் லெக்கில் இருக்கவங்க வந்து திடீர்னு வந்து, அதாவது டுவர்ட்ஸ் விக்கெட் கீப்பர் சைடில் டைரெக்டாக பால் போச்சுன்னா, ஸ்ட்ரெயிட்டாக பால் போச்சுன்னா யார் வேணால் வந்து பிடிக்கலாம். ஈவன் விக்கெட் கீப்பரே கூட வந்து பிடிக்கலாம் ஸ்கில்டாக இருந்தால். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சஞ்சு சாம்சன் வந்து ஒரு கம்பேக் கொடுத்து வரணுன்றது தான் என்னோடய ஆசை. ஒரே ஒரு T20 இருக்குது. அந்த T20யில் ஒரே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஒன்று, ஒரு தரமான ஒரு 30 பால் 60 ரன்னோ 70 ரன்னோ 80 ரன்னோ ஈவன் செஞ்சுரி அடித்தாலும் ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அதிகம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணுற அதிகம்லாம் கிடையாது. 30 பால் செஞ்சுரி அடிக்கலாம். இப்போல்லாம் வந்து சாலிடாக அடிக்கலாம். அந்த கெப்பாசிட்டி அவர்கிட்டையும் இருக்குது. ஸோ என்னோட ஒரே ஒரு ஆசை என்னென்னா, சஞ்சு சாம்சன், மஞ்சம்மாக்கான்ஸ் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க உங்களுக்காக. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கம்பேக் கொடுக்கணும். அதுவும் T20 வேர்ல்டு கப் முடிஞ்சோடனே IPL வேறு, ஃபார்ம் அவுட்டில் ஆகிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. திருப்பி எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு உள்ளே வந்துடுங்க. ஃபுட் ஒர்க்கில் லைட்டாக ஒர்க் பண்ணு, ரொம்பலாம் ஒர்க் பண்ணணும் கிடையாது, லைட்டாக ஒர்க் பண்ணால் போதும். ரிஸ்ட் ஒர்க்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஃபுட் ஒர்க் கரெக்டாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷாட் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க. ஸோ தைரியமாக, நல்ல இன்டென்ட்டோட, தெளிவாக, பயங்கரமாக வந்து உங்களோட பேட் ஸ்விங்கெல்லாம் விடு.